ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்குமனம் நாக்கு குருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசியில் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். அதுக்காக இப்போ வந்துட்டு ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஜவ்வரிசி முழுகிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு ஊற வச்சுக்கணும். அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் ஒரு 2-3 கிளாஸ் பால் விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நல்லா காய்ச்சின பால் விட்டுருக்கேன். அது இப்போவும் காய்ச்சிக்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள், ஒரு 2 ஹவர் நல்லா இது மாதிரி ஊறி வந்துடுச்சு. இப்போ நமக்கு கைக்கு தண்ணி ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கு ஜவ்வரிசிக்கு கரெக்டாக தண்ணி விட்டோம்னா முழுகிற அளவுக்கு இது மாதிரி வருங்க. ஈரம் இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஜவ்வரிசியில். இப்போ வந்துட்டு இது ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். பால் பொடி 10 ரூபா பேக்கெட் ஒன்று எடுத்துருக்கேங்க, அமுல். அது நீங்கள் எந்த பிராண்டாவது எடுத்துக்கலாம். நமக்கு இது மாதிரி பால் பொடி வேணும். இதுக்கு ஒரு பேக்கெட் போட்டுக்கிட்டேன். பைண்டிங் கொடுக்குங்க. ஒரு கரண்டி சக்கரை போட்டிருக்கேன். நமக்கு இந்த பால் பவுட்ரு போடுறதுனால நம்மளுக்கு பைண்டிங் கிடைக்கும். கொஞ்சம் அந்த கம்மு தன்மை இருக்கும் அதுக்கு. அதனால் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இதை கொஞ்சமாக நெய் எடுத்துக்கிட்டேங்க. அது கைக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். அது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வீட்டில் செய்யும்போது சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சுக்கோங்க. ஒரு உருண்டை சாப்பிட்ற மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு வீடியோக்காக பண்ணேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே பண்ணியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கேங்க. அதில் ஏலக்காய் பொடி சர்க்கரையில் போட்டு ஏலக்காய் மிக்சிக்கு போட்டு எடுத்து அது கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. இப்போ வந்துட்டு நமக்கு இந்த பாலுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ திக்கு இருக்குமோ பால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நமக்கு பசங்களுக்கு கொடுத்தாலும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பார்க்குறதுக்கும் பசங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது சாப்பிட்ருவாங்க. நல்லா பால் நல்லா கொதித்து வரணுங்க. நம்ம இந்த உருண்டை பாலில் சேர்க்கும்போது பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த உருண்டை போடணும். இல்லைன்னா அது பிரிஞ்சு வந்துடும். உருண்டையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து பாலில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ஸ்பூனில் அப்படியே எடுத்து ஒன்று வாயில் போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. ஏன்னா அது நம்ம ஊற வச்சோம் இல்லையா சப்பரிசியை, அதனால் நல்லா அது மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி உருண்டை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. உடலுக்கும் ரொம்ப நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நாங்களும் இந்த ஜவ்வரிசி உருண்டை பாயசம் என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.